ஃபிலிமுக்கு எப்படி வந்தீங்க? அது அது அப்புறம் எங்கள் அம்மா போன ஹைதராபாத்தில் எங்கள் அக்கா வீட்டில் இருந்தேன் நான். ஆஹா, எங்கள் அக்கா வீட்டில் இருக்கும்போது ஆல் இண்டியா ரேடியோ காம்படிஷனுக்கு கூட போனேன். சரி. ஆல் இண்டியா ரேடியோனா எல்லா ஸ்டேட்லேருந்து ஆமா, வருவாங்க. கடைசியில் ஒரு ஒரு ஸ்டேட்லேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணுவாங்க. ஹைதராபாத்லேருந்து நான் செலக்ட் ஆகி மெட்ராஸுக்கு ஃபைனல்ஸுக்கு வந்தேன். ஓஹோ. ஆனால் ஒரு தப்பு நடந்துடுச்சு. லைட் மியூசிக்னா லைட் மியூசிக் தான் இல்லையா? ஆமா, செமி கிளாசிக்கல்னு வைங்கோ, கிளாசிக்கல்னு வைங்கோ, லைட் மியூசிக்னா லைட் மியூசிக் தான் பாடினேன் நான். லைட் மியூசிக். நல்லா புரந்தரதாஸ் கீர்த்தனை, தியாகராஜ கீர்த்தனை போல ராகம் ஸ்வரத்தோட கர்நாடகமாக பாடினவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அது ஒரு ஜட்ஜி ஹைதராபாத்லேருந்து மஞ்சால ஜெகநாதராவ் கூட வந்தார் மெட்ராஸ்க்கு. அவர் சண்டை போட்டார். இப்போ எங்கள் பொண்ணு வந்து நல்லா லைட் மியூசிக்கான லைட்டு தான் பாடுறதுக்கு நீங்கள் எப்படி தான் செகண்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆமா. ஆனால் டெல்லிக்கு அனுப்பினாங்க. அங்கே போய் ஒருத்தர் ஒரு பாட்டு பாடுவோம். அங்கே இந்த எங்கி பாட்டு அதெல்லாம் பாடினேன். நான் காம்படிஷனில் என்ன பாடினேனோ அது அங்கே பாடினேன். அங்கே பாடின ரேடியோவில் ரிலே பண்ணுவாங்க. ஃபோக் சாங். அப்புறம் ராஜேந்திர பிரசாத் அப்போது அவர் பிரசிடென்ட், அவர் கையில் ஃபஸ்ட்டு டைமு நான் அவார்டு வாங்கினேன். அதான். ஆனால் செகண்ட் ப்ரைஸு. நான் கவலைப்படல. செகண்ட் ப்ரைஸ் ஆனால் என்ன அது பெரிய இது தானே.